அனைவருக்கும் வணக்கம். ஒரு மகோன்னதமான நாளில் ஒரு எதிர்காலத்தையே மாற்றி அமைக்க விருப்பத்துடன் துடிப்புடன் இருக்கக்கூடிய இளைஞர்களை இந்த காணொளி மூலமா சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. என்னோட பேரு எஸ் பிரகாஷ். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இனிஷியேட்டிவ்ஸ்ல தமிழ்நாட்டில் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் இனிஷியேட்டிவ்ஸை இளைஞர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணியில நான் இருக்கேன். ரீஜனல் ஃபெசிலிட்டேட்டர் இல்ல மாநில அளவு செயல்பாட்டை பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச விஷயம்னு ஒன்று இருக்கு, பிடிக்காத விஷயம்னு ஒன்று இருக்கு. பிடிக்காத விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எந்த காலேஜில் போனாலும் எந்த பசங்கள்ட்ட பேசினாலும் ஸ்டாண்டர்டாக சொல்றது. எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு சின்ன வயசுல. அட்வைஸ்னா பிடிக்காது. நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வரல கண்டிப்பா. ஆனா நம்ம எல்லாருக்குமே பிடிச்சது, கண்டிப்பாக பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா கதை. அதுவும் நம்மள மாதிரி சிந்திக்கக்கூடிய, நம்மளுடைய சிந்தனைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒருத்தர் இருந்து அவரை பத்தி ஒரு கதையை கேட்டோம்னா எவ்வளவு நல்லா இருக்கும். அது இந்த மாதிரி ஒரு முக்கியமான நாள், நரேந்திரனாக இருந்து சுவாமி விவேகானந்தராக மாறிய ஒரு மாமனிதனுடைய பிறந்தநாள் 12 ஜனவரி நம்ம இன்னைக்கு கூடியிருக்கோம். இந்த திருவள்ளுவர் யூனிவர்சிட்டியை சார்ந்த அனைத்து கல்லூரிகளுக்கும் அந்த கல்லூரிகள் மூலமாக இங்கே பங்கேற்கும் மாணவர்களுக்கும் எனக்கு இந்த தினத்தில் வாழ்த்துக்களை சொல்வதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பையனுடைய மனதில் பார்த்தீங்கன்னா, எது நடந்தாலும் நம்மளை சுற்றி நடக்கிற எதை பார்த்தாலும் இது ஏன், இது எப்படி, இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு பையனாக இருந்த ஒருவனுடைய கதையை தான் நான் சொல்ல போறேன். பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி கத்தோபநிஷத்துன்னு சொல்லுவாங்க. அதுல இதை பத்தி எழுதப்பட்டது. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா நச்சிகேத்துன்னு சொல்லுவாங்க. அந்த பையனுக்கு சின்ன வயசுலேயே அபரிதமான அறிவு. அவனுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அவனுடைய அப்பா வஜஸ்ரவான்னு சொல்லுவாங்க, ஒரு ரிஷி. அவர் சில மந்திரங்களை சொல்லிட்டு இருக்காரு. அவரு பண்ற எல்லாத்துலயுமே தப்பு என்ன இருக்குன்ற சொல்லிட்டே வரும். அவருக்கு கோபம் வந்துடும். அப்பாட்டி நீ தப்பு கண்டுபிடிக்கிறான்னு தன்னுடைய பையன்றதையும் மறந்து உணர்ச்சி வேகத்துல அவனுக்கு சாபம் கொடுத்து, நீ நேரடியாக யமன்ட்ட போயிடு, இறந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதையும் ஒரு பெரிய பரிசாக எடுத்துட்டு யமன்ட்ட போறான். யமன்ட்ட போகும்போது இந்த சின்ன வயசுலேயே வந்துட்டானே, உனக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கான்றவோ எனக்கு ஒரு 3 கேள்விகள் கேட்கணும்னு சொல்லி ஒரு பரிசை கேட்கிறாரு நச்சிகேத். அந்த 3 கேள்விகள், முதல் கேள்வி 2 கேள்வி எல்லாத்தையும் சிம்பிளான பதில்கள் எல்லாத்தையும் எங்க அப்பா மேல இருக்கிற கோபம், அப்பாவுக்கு என் மேல இருக்கிற கோபம் போகணும், இது மாதிரி 1-2 விஷயங்களை கேட்கிறார். 3ஆவதாக அவர் கேட்கக்கூடிய கேள்வி யம தர்மராஜாவையே தூக்கி போடும். இறப்பை பற்றிய ரகசியத்தை எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இது பாருப்பா, இது தேவாதி தேவர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். இதை தவிர நீ என்ன வேணா கேளு, அத்தனையும் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொன்னாலும் சரி, நீங்க எனக்கு வரம் கொடுத்துட்டீங்க, இந்த 3ஆவது வரம் எனக்கு தெரிஞ்சுதான் ஆகணும். அப்படி அவரு கேட்க கேட்க அதுக்கப்புறம் யமன் சொன்ன பதில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கத்தோபநிஷத்துல எழுதப்பட்டிருக்கு. கூகுள் பண்ணி படிச்சு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அங்க அவர் கேட்க 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 யமன் அவருக்கு சொன்ன விஷயங்களுடைய சாராம்சத்தை 1-2 ஸ்லோகங்களாக அங்கேருந்து எழுதி அதன் மூலமாக வந்த விஷயம். அதுல யமன் அவருக்கு நச்சிகேத்துக்கு சொல்றதாக அமைந்த சான்ஸ்கிரிட் லைன் பார்த்தீங்கன்னா, உத்திஷ்டத்தை, ஜாகிரத, பிராபிய வரணானி போதத்தை அப்படின்னு சொல்லி பெரிய லைன்ல வரும். இத ஒரு இளைஞன் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு அப்புறம் இந்த கத்தோபநிஷத்தை படிக்கிறார். அவர் தான் சுவாமி விவேகானந்தர். அவருடைய மனசுல இது இம்மீடியட்டாக இளைஞர்கள் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இது ஒரு கொட்டேஷனாக ஆங்கிலத்தில் முதல்ல எழுதுறதாக அமைஞ்சது. லேட் 19th செஞ்சுரின்னு சொல்லுவாங்க. அவருடைய ஃபேமஸ் யூஎஸ் பயணத்துக்கு போறதுக்கு முன்னாடி. அப்போ அவர் எழுதின ஸ்லோகம் தான் பார்த்தீங்கன்னா, அரைஸ் அவேக், ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் அச்சீவ்ட். தமிழை ரொம்ப சிம்பிளா சொல்லணும், எழு விழி, இலக்கை அடையும் வரை நிறுத்தாதே அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். இவ்வளோ 3 லைன்ல 3 வார்த்தைகளை சொல்லிட்டு போயிட்டாரு. ரொம்ப சிம்பிளா இருக்கு. அரைஸ் அவேக், எழு, காத்தால எழுந்துக்கிறோம். விழி, ஏன்பா எழுந்தவன விழிக்க தானே செய்வோம்.
குறிக்கோளை அடையும் வரை நிறுத்தாதே. குறிக்கோள்ன்றது அநேகமாக பல பேருக்கு நம்ம வாழ்க்கையில கிடையவே கிடையாது. ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு சொல்லுது. உலகத்துல இருக்கக்கூடிய 98% மக்களுக்கு குறிக்கோள்னே என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு போறாங்களாம். 2% மக்கள் தான் குறிக்கோள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு, அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயங்கள அவங்க சாதிக்கிறாங்க. இதுல நீங்க முக்கியமான விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரைஸ் அப்படின்னு சொல்லும்போது வெறும் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கக்கூடிய நிலை அல்ல அப்படின்றது என்னுடைய புரிதல். அ அப்படின்னா என்ன? உங்க உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பொட்டன்ஷியல் ஒண்ணு இருக்கு. நம்மளுடைய பொட்டன்ஷியல நம்ம 1/2%, 1% கூட வாழ்நாள் முழுவதுமாக அடைவதில்லை. அப்பேற்பட்ட ஒரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன்ற சயின்டிஸ்ட் கூட பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய மொத்த திறமைகளில் 5% யூஸ் பண்ணதா சொல்லுவாங்க. அத வச்சே அவர் வந்து 20ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய விஞ்ஞானின்ற பேர வாங்கினவர். அப்படின்னா, அந்த 5% வச்சு இவ்வளோ செஞ்சிருந்தாருன்னா, அவர் இன்னும் 95% யூஸ் பண்ணியிருந்தாருன்னா எவ்வளோ பண்ணியிருப்பார்? நம்ப அப்படின்னா, நம்மளுடைய முழு திறமைகள கொண்டு வர முடியுமா? இதுக்கு தான் நீங்க பார்த்தீங்கன்னா, எழு அப்படின்னு சொல்றது. டூ அரைஸ் அப்படின்னா, டூ அரைஸ் டூ யுவர் பொட்டன்ஷியல். உங்களுடைய முழுமையான திறமைகள் என்ன? என்கிட்ட என்ன திறமைகள் இருக்கு? இந்த திறமைகள் எனக்கு முதல்ல என்னன்றத பட்டியலிட்டு காட்டக்கூடிய ஒரு ஆள நான் கண்டுபிடிக்கணும். ஒரு குருவ கண்டுபிடிக்கணும். ஒரு பாதைய கண்டுபிடிக்கணும். எல்லாருக்குமே இது ஈஸியா கிடைக்கிறதில்ல. 1000 டீச்சர்ஸ் இருந்தாலும், பல்லாயிரக்கணக்கான டீச்சர்ஸ் இருந்தாலும், ஒரு வாத்தியார் தான் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சுப்பாரு. எனக்கும் அதே மாரி என்னுடைய ஸ்கூல்ல அமைஞ்சது. என்னுடைய தமிழ் வாத்தியார் தான் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு எனக்கு கண்டுபிடிச்சு, சின்ன வயசுலயே சொன்னவர். இதுதான் சொல்லல. ஆனா பல விஷயங்கள் செய்ய முடியுன்ற நம்பிக்கைய குடுத்தாரு. அதே மாதிரி உங்களுக்கும் அமையணும், அமையலன்னா நீங்க கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா, அதுக்கு என்ன பண்ணணும்ன்றத தான் நாங்க ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்லயும் சொல்லி தரப்போறோம். யூத் யுனைட்ன்னு ஒரு புரோகிராம் இருக்கு. அது விஷயமா நான் சொல்லப் போறேன். அரைஸ்ன்ற போது எனக்குள்ள இப்படி இருக்கா? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ரூ. 1000,00,00,000 சம்பாதிக்கக்கூடிய திறமை இருக்குன்னு ஒரு பேச்சுக்கு வச்சுக்கங்க. ஆனா, இன்னைக்கு நீங்க மாசத்துக்கு ரூ. 10 கூட சம்பாதிக்கல. ரூ. 15 கூட சம்பாதிக்கல அப்படின்ற பொழுது, நீங்க சம்பாதிக்கக்கூடிய திறமைக்கும், நீங்க சம்பாதிக்கக்கூடிய ஆக்சுவல் அமௌண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கேப் இருக்கு. இந்த கேப் ஒருத்தர் உங்களுக்கு புரிய வச்சாருன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எதனால ஒரு வெல்த் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன்னா, இது நமக்கு உடனடியாக புரியக்கூடியது. உதாரணத்துக்கு என்னால வாழ்க்கையில படித்து பெரிய, பெரிய சாதனைகளை செய்ய முடியும். ஆனா, ரொம்ப சாதாரண நிலைமையில வாழ்க்கையில இருக்கேன்னா, எனக்கு என்னுடைய முழு திறமைகள புரிய வைக்கக்கூடிய ஒரு வாத்தியார் எனக்கு கிடைச்சாருன்னா, ஒரு குரு எனக்கு கிடைச்சாருன்னா, ஒரு நண்பர் ஒரு கிடைச்சாருன்னா, ஒரு போதனை செய்யக்கூடிய ஒரு கிடைச்சாருன்னா எவ்வளோ நல்லாருக்கும். அவர் என்னுடைய உண்மையான திறமைகள் என்னன்றத எனக்கு புரிய வைத்து, என்னுள் இருக்கக்கூடிய விளக்கை தூண்டக்கூடியவர். இதுதான் அரைஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அரைஸ் அவேக் அப்படின்னு சொல்றபோது, அந்த உண்மையான பொட்டன்ஷியலுக்கு நம்ம ரெடி ஆகணும். வெறுமனே என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குன்னு தெரியறது வேற விஷயம். அந்த பொட்டன்ஷியல நோக்கி நான் நடக்க ஆரம்பிக்கணும். அப்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா, அத நான் குறிக்கோளாக மாத்தணும். அத குறிக்கோளாக மாற்றும் பொழுது, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு கிடைக்கிறது. ஒரு இலக்கு கிடைக்கிறது. எல்லாருமே சொல்லுவாங்க, வாழ்க்கையில நம்ம இருமுறை வாழ்கிறோம். பல பேர் ஒரு முறை தான் வாழ்ந்துட்டு போறாங்க. உண்மையாகவே வாழ்பவர்கள் இருமுறை வாழ்கிறார்கள். பிறந்ததிலிருந்து ஒரு நாள் வரைக்கும் வாழுறோம். அது 15, 20, 30, 40 வயசு வரைக்கும் வாழ்றோம். அந்த 20, 30, 40 வயசு நடக்கும் பொழுது, நம்மளுடைய வாழ்க்கையில எதற்காக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு புரிதல் வருது. அதுதான் உண்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு பிகினிங் அப்படின்னு சொல்ல முதல் படி. அது சில பேருக்கு 15 வயசுல அமையும், 20 வயசுல அமையும். நீங்கலாம் அந்த வயசுல ரொம்ப லக்கியானவர்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியின் மூலமாகவும், வரக்கூடிய தகவல்கள் மூலமாகவும், எங்களுக்கு 30, 40, 50 வயசுல தெரியக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு 10, 15, 20 வயசுல தெரிய ஆரம்பிக்குது. இது தெரிய ஆரம்பிக்கும்போது நீங்க டக்குன்னு உண்மையான பொட்டன்ஷியலுக்கு முயற்சிக்கிறீங்க. அத குறிக்கோளாக மாற்றுங்க. அந்த குறிக்கோளாக மாற்றுவது என்பது உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையாக இருக்கலாம். உங்களுடைய படிப்பு சம்பந்த வாழ்க்கையாக இருக்கலாம். இல்ல நீங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையாளராக வரணுன்ற அந்த சம்பந்தப்பட்ட எண்ணமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த குறிக்கோளாக மாறும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கு கிடைக்கிறது. இலக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வேகம். இலக்கு, வேகம் இந்த சீக்வென்ஸ்ல லைஃப் அமையணும். பல பேருக்கு நம்மளுக்கு இந்த இந்த வயசுல எனர்ஜில வேகம் நெறையா இருக்கும். ஆனா இலக்கு தெரியாம வந்து சுத்தி விட்ட பம்பரம் மாரி ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்போம். இலக்குன்றது அமையும்போது தான் எப்படி ஒரு தோட்டாவானது துப்பாக்கியிலிருந்து கிளம்பியவுடன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள தன்னுடைய இலக்கை அடைகிறதோ, அதை போன்ற வேகம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எங்க பார்த்தாலும் சுட்டோம்னா எங்கேயுமே சுட முடியாதுன்னு சொல்லி தமிழ்ல ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. இது நமக்கு கிடைக்கும் பொழுது, நம்ம உண்மையான ஒரு தேடுதலை ஆரம்பிக்கிறோம். அந்த தேடுதல் ஆரம்பிக்கும் பொழுது தான் 3வதா சுவாமி விவேகானந்தர் சொல்றது. அந்த குறிக்கோளை அடையும் வரை நிறுத்தாதேன்னு சொல்லி.
நம்ம நிறைய நேரத்துல என்ன ஆகும்னா, நம்மளுடைய பொட்டென்ஷியல் தெரியும். ஒரு குறிக்கோளாக மாற்றுவோம். ஆனா, அங்க வரும்போது விட்டுடுவோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் வந்து உண்மையாக பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை ரகசியங்கள் இல்ல லைஃப் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு கூட சொல்லி சொல்லுவாங்க. என்னுடைய படிப்பும், என்னுடைய புரிதலும், என்னுடைய வேலையும் மட்டும் எனக்கு போதுமானா கண்டிப்பாக போறாது. நீங்க நாளைக்கே ஒரு காலேஜ்ல முடிச்சு உங்களுக்கு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லயோ இல்ல வேற இடத்துல வேலை கிடைக்குதுன்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஒரு 1, 2, 3 வருஷம் கழிச்சு உங்களை வொர்க் பண்ணக்கூடிய கம்பெனில ப்ரமோஷன் சொல்லி ஒண்ணு குடுப்பாங்க. அப்போ எத உங்களுக்கு முக்கியமாக கருதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு மனிதவள திறமைகளை எப்படி வளர்த்துட்டு இருக்கீங்க? உண்மையான லீடர்ன்றவன், உண்மையான முன்னால் நின்று நடத்தக்கூடிய தலைமை பண்பு உடையவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மற்றவர்களுடைய திறமைகளை தெரிந்து கொண்டு, அந்த திறமைகளை வெளியே கொண்டு வரக்கூடிய மனிதவள திறமைகளை படைத்தவன் சொல்லி சொல்லுவாங்க. இத புரிய வைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த ஹார்ட்ஃபுல்ல யூத் யுனைட்ன்ற புரோகிராம ஆக்சுவலா இந்த முக்கியமான தேதி 12 ஜான்வரி 2024 அன்னைக்கு, சுவாமி விவேகானந்தருடைய பிறந்தநாள் அன்னைக்கு, அவருக்கு ஒரு நினைவு பரிசாக ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட்டினுடைய 2வது குருவான பாபுஜி மகாராஜுடைய 125வது பர்த் அனிவர்சரியும் இந்த வருஷம் நடக்குது. 2 ஒரு ஒரு பெரிய ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு வருஷம். உலகத்த நாங்க என்ன திரும்பி குடுக்கணும் அப்படின்றத பத்தி யோசிக்கிறோம். அப்படின்னா, வெறுமனே ஒரு பயிர் மட்டும் இருந்தா போதுமா? அந்த பயிர் வளருவதற்கு தேவையான உரம், தண்ணீர் மற்றும் விஷயங்கள குடுக்க வேண்டாமா? இத தான் நாங்க குடுக்கணும்னு முடிவு பண்றோம். உங்களுடைய யுனிவர்சிட்டிலயும், காலேஜ்லயும் அருமையான பல துறைகள் சார்ந்த விஷயங்களும், சப்ஜெக்ட் சார்ந்த விஷயங்களும் குடுப்பாங்க. மனிதவளம் சார்ந்த விஷயங்கள நீங்க இருந்த இடத்துல இருந்தே இன்னைக்கு டெக்னாலஜிய ஃபுல்லா யூஸ் பண்ணி கத்துக்கணும்னு சொன்னா, இதுக்கு ஒரு சிறந்த வழி தான் எங்களுடைய யூத் யுனைட்ன்ற புரோகிராம். இந்த யூத் யுனைட்ன்ற புரோகிராம்ல என்ன பண்றோம்? இளைஞர்களை ஒன்றாக கொண்டு வந்து, அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த 30, 40 வருடங்கள் அவங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ, அதெல்லாம் நாங்க எல்லாத்தையுமே வந்து காணொளி மூலமாக, ரிமோட்டாக, விர்ச்சுவலாக குடுக்கப் போறோம். இதுல உங்களுக்கு உங்களுடைய அ முடிவெடுக்கும் திறமைகள், வாழ்க்கையை திட்டம் இட்டு எப்படி சமாளிக்கணும், எப்படி சந்திக்கணுன்ற திறமைகள், நேர நிர்வாக திறமைகள், மற்றவர்களுடன் பேசுது எப்படின்ற திறமைகள், இத மாரி பல விஷயங்கள். இது வந்து ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஒரு பெரிய பன்னாட்டு குழு இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட்ன்றது கிட்டத்தட்ட 125 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு இருக்கு. 100 வருடங்களாக நாங்க இந்த பணிய செஞ்சுட்டு வரோம். இதுல நாங்க என்ன சொல்லிக் குடுக்குறோம்? இத யார் பின்னாடி இந்த நடத்துறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல இந்த துறையில் சார்ந்த பல மேதைகள், பல விற்பனர்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்காக பல விஷயங்கள சேர்ந்து தொகுத்து 1 வருஷ புரோகிராமாக நடத்துறாங்க. சார் இதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒண்ணுமே பண்ண வேணாம். அடுத்த 1 வருஷத்துக்கு 125 மணி நேரம் நீங்கள் காணொளி மூலமாகவோ, உங்க இருக்கக்கூடிய கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் மூலமாகவோ, லேப்டாப் மூலமாகவோ நீங்க லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்பீடுல இந்த புரோகிராம நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். நீங்க உங்களுடைய ஸ்பீட நீங்க நிர்ணயிக்க முடியும். 125 மணி நேரம் நீங்க குடுக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மென்ட் அடுத்த 30, 40 வருடங்களுக்கு உங்களுடைய திறமைகளை செம்மைப்படுத்தி, திறன்படுத்தி உங்கள வந்து ஒரு பெரிய லெவல்ல வாழ்க்கைய மாத்திக்கக்கூடிய விஷயம். இது அனைத்தும் உங்களுடைய டோர் ஸ்டெப் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்க கதவ தட்டி வீட்டுக்குள்ளேயே வெறும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனோ, லேப்டாப், மொபைல் ஃபோன் மூலமாக வருகிறது. 2வது இது அத்தனையுமே ஃப்ரீ. எதனால ஃப்ரீயா குடுக்குறோம்? எங்களுக்கு உலகத்தின் மேல் இருக்கக்கூடிய அக்கறை. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் இதோட இன்னும் பெட்டர் ஆகணும்னு சொன்னா, அவங்களுக்கு சில இன்புட்ஸ குடுக்கணும். நாங்க ஒரு ஆள மாத்தினோம்னா, நீங்க 100 பேர மாத்துவீங்க. நீங்க ஒரு 100 பேர் அது மூலமாக மாறும்போது, இன்னொரு 1000 பேர் மாறுவாங்க. இப்படிதான் மாற்றங்கள்ன்றது வரணும். எல்லாருமே வந்து யாரோ ஒருத்தர் பார்த்துக்க போறாங்க. யாரோ ஒருத்தர் இந்த விஷயங்கள செய்ய போறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தோம்னா, யார் தான் நல்ல விஷயங்கள சொல்றது? இதற்காக நாங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சி, இதற்கு அப்புறமாக எங்களுடைய ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட்ட சார்ந்தவர்கள், உங்களுடைய யுனிவர்சிட்டி, திருவள்ளூர் யுனிவர்சிட்டி மூலமாக இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த வாய்ப்பை எப்படி அடையணுன்ற தகவல்களை இன்னைக்கோ, நாளைக்கோ இம்மீடியட்டாக ஷேர் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாளாக இந்த 12 ஜான்வரி 2024 வெள்ளிக்கிழமை அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கங்க. இந்த தேதியில நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விளைவு, ஒரு முக்கியமான முடிவு உங்க வாழ்க்கையில் பல நல்ல விளைவுகளை குடுக்கப் போகிறது. அதற்கு ஒரு சின்னதாக ஒரு போடக்கூடிய ஒரு விதை தான் இன்று நடக்கக்கூடிய விஷயம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இட் இஸ் அ நோ பிரெய்னர்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது எதுக்குப்பா நான் யோசிக்கணும்? இவ்வளவு நல்ல விஷயம். 125 மணி நேரம் தான் இருக்க போகுது. இதுல ஏதாவது எனக்கு ஒரு கேட்ச் இருக்கான்னா, ஒரே ஒரு கேட்ச் தான் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். இத நீங்க பார்த்துட்டு இருக்கவும் உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடும்.
அமெரிக்கால எப்பவும் சொல்லுவாங்க WIFM, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ. இதில் எனக்கு என்ன இருக்கிறது? இதுல இருக்கக்கூடிய அனைத்து விஷயமே உங்களுக்காக தான். உங்களுடைய மாற்றத்திற்காகவும் உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் எங்களுக்கு யூத் மேல என்னைக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. எதனால? இன்னிலேந்து ஒரு 20 வருடங்கள் இந்தியா ஒரு சூப்பர் பவரா ஆகணும். 2047க்குள்ள பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு, நம்ம உலகத்தில் முதல்ல இருக்கக்கூடிய 3 எக்கானமில வருவோம். அப்படின்னா இதுல யார் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? உங்கள மாதிரி இளைஞர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். வெறுமனே படிப்பறிவு மட்டும் இருந்தா போராது. புது அறிவு வேணும். மற்றவர்களுடன் பழகும் திறன் வேணும். முடிவெடுக்கும் திறன்கள் வேண்டும். பிரச்சனைகள் வரும்போது உணர்வுகள் சிதறாமல் வாழ்க்கையை அணுகக்கூடிய திறமைகள் வேணும். இது அத்தனையும் ஒன்றாக ஒரே வருடத்தில் கொடுக்க போறோம். இன்னும் 10 நாள் டைம் இருக்கு ரஃபா நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு. தயவு செஞ்சு இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான நாள்ல இந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலருக்கும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனைத்து கல்லூரி ப்ரொஃபசர்ஸுக்கும் ஹெச்ஓடிஸ்க்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஃப் நாட் யூ ஹூ எல்ஸ், இஃப் நாட் நவ் தென் வென் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நீ இல்லைன்னா வேற யாரு, இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்போ, இப்போ இல்லைன்னா எப்போன்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தயவு செஞ்சு வாங்க, எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு முக்கியமான நாளை நம் வாழ்நாளில் முக்கியமான நிகழ்வாக மாற்றியமைப்போம். நன்றி, வணக்கம்.